மக்களே, வாழ்க வளமுடன். இப்போ விருந்தோம்பலை பற்றி பார்க்கலாம். விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் கல்யாண வீட்டுக்கு வேறு எங்கன்னா ரிசப்ஷன் அந்த மாதிரி நம்மளாம் எதனா வச்சாதான் விருந்தோம்பல் சொல்கிறோம். அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் 10 பேர் வீட்டுக்கு வந்தாலே அதுவும் விருந்தோம்பல் நிகழ்ச்சி தான். ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் கூப்பிட்றது இல்லை. யாரும் எதுக்காகவும் அனாவசியமான ஒரு வீட்டுக்கெலாம் வர்றதில்லை. இது என்ன காரணம்னா, மனசு குறுகி போச்சு. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. இப்போ இருக்க காலத்தில் இருக்க ஜென்ரேஷன்லாம் வேலைக்கு போகுதுன்னா அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு விதத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. சினிமா, கோயில், குளம் அந்த மாதிரி போகணுன்ட்டு. ஆனால் உறவுகளுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஒதுக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அந்த உறவுகளை இப்போ வேணான்றாங்க. எதுக்கு இருக்கட்டும், நம்ம வரைக்கும் போகலாம், நம்ம வரைக்கும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு காலம் இப்போ வந்துடுச்சு. நீங்கள் ஒரு வீட்டுக்கு மத்தியான நேரத்தில் போய் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக அவங்க வரைக்கும் சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வரைக்கும் தான் இருக்கும். அதனால் உங்களை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. வந்துட்டியா, சாப்பிட்றீங்களா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்றியா, சும்மா போகணும். நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மனசு உள்ள வீட்டில் நீங்கள் சாப்பிட்லாம். மற்றபடி என்ன, அந்த நேரத்துக்கு டீ சாப்பிட்றியா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸாக கொடுக்கணும், ஓடி போவாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நீ அதோடு போக வேண்டியதான். அங்கே இருக்கிறதுலையோ ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா அவங்க கூப்பிட்ற விதத்துலேயோ அவங்க கவனிக்கிற விதத்துலேயோ இவங்களுக்கு நம்ம பிடிக்குதா இல்லையான்றது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு சிலர் உள்ளே இருந்துக்குவாங்க. வீட்டு உள்ளே இருந்துன்னு புருஷன் வரவு தானே வருது, சரி வரட்டும், நம்ம ஏன் வெளியே போவானே, அவரே பார்த்துட்டு அவங்களாம் உள்ளே வருவாங்க, பேசுவாங்க. வீட்டு ஆம்பளை வா வா சொல்லி கூப்பிட்டுட்டு அப்புறம் பொண்டாட்டியை கூப்பிட்டு இதை பாரு வந்துக்கிறாங்க பாரு வாங்கன்னு சொன்ன பிறகு வருவாங்க. இதுக்கு முன்னாடியே நான் யார் வந்தாலும், வீட்டுக்கு வந்தாலும் வெளியே வாசலில் வந்துட்டா அது யார் உறவனாக இருக்கட்டும், உன்னுடைய உறவானா இருக்கட்டும், புருஷன் யார் உறவாக இருந்தாலும் சரி, உள்ளே வந்து வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, இந்தாங்க தண்ணியை தந்து கொடுங்க, பாப்பா காப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் விருந்தோம்பல். அதுக்கு தான் கடவுளே மகிழ்ச்சி அடைவார். திருவள்ளுவரே அந்த காலத்தில் விருந்தோம்பலை பற்றி ஒரு அதிகாரமே சொன்னார். அவரெல்லாம் நம்மளுக்கு தெய்வப்புலவர்னு சொல்கிறோம். அவர் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு தான் போனார். ஆனால் அதை யாரும் நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அவங்க வந்தவங்கள வா எதுக்கு வந்த, நான் இப்போ தான் வேலைக்கு கிளம்பினுக்கிறேன், நேர்த்தி வந்துட்டியா அப்படின்னு கேட்டாலும் தப்பு தான். அதே நேரத்தில் வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு இந்த ஏதோ ஒரு காப்பியை தண்ணி குடிச்சுக்கணும். அது இல்லை, முகமலர்ந்து வரவேற்கணும். வந்தவங்களை அனுப்பவே கூடாது. உக்காந்து இருங்க, சாப்பிடுங்க, இருங்க, என்ன சாப்பிட்றீங்க, நான் அதை செய்கிறேன், நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சும்மாலாம் போகக்கூடாது, வந்துட்டீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு இப்போ நெருங்கின உறவை கூட சொல்கிறது இல்லை ஜனங்க. அவ்வளோதான். வந்தியா அந்த நேரத்துக்கு உனக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்தனா, நெருங்கின உறவாக இருந்தாலும் சரி, நெருங்காத உறவாக இருந்தாலும் சரி, ஏதோ அந்த நேரத்துக்கு கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. இது இல்லை உறவு நம்ம பலப்படுத்தணும்னா நம்ம ஒரு நாள் லீவு போட்டு, அது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சரி, வேலைக்கு போகலனாலும் சரி, வரத்துக்கு ஒரு நாள் வாங்க நம்ம வீட்டுக்கு, எல்லோரும் கும்பலாக இருக்கலாம், எல்லோரும் ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆக்கி போட்டு எல்லாம் செய்யலாம். அது ஜனங்க இப்போ சொல்கிறதில்ல. ஏன்னா பயப்படுறாங்க. வந்துட்டாங்கன்னா ஒரு 5 பேர் வந்தால் நம்ம வேலை செய்யணும், நம்ம அவங்களுக்கு எல்லாம் செய்யணும், காசு செலவாகும் நிறைய. எதுக்கு கூப்பிடாத போது வரைக்கும் ஷாமம். ஏதோ வராங்களா, ஃபங்க்ஷனில் போகிறோமா, 4 பேரை பார்க்குறோமா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படித்தான் ஜனங்க இப்படி தான் நினச்சிட்டு போகிறாங்க. அது நல்லது இல்லை. ஆனால் இந்த சில பேர் இருக்கிறாங்க. சில பேரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் உயிரே கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போயிட்டாங்கன்னா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுற தலைக்காலே புரியாது. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உறவு இந்த நமக்கு உன்னதமான உறவு தான் அப்படின்ட்டு. அப்படியே அங்கே போகலாம் இங்கே போகலாம், வாங்க இருந்து தான் போகணும், அதெல்லாம் போகக்கூடாது, எப்படி நீங்கள் போவீங்க, நான் விட்ருவேனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற உறவு வேறு. சாப்பிட்றீங்களா, சரி போயிட்டு வரீங்களா, சரி போயிட்டு வாங்க, அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னடா நம்ம உறவாச்சே, இருக்கட்டும், ஒரு நாள் இருந்து போங்க, 2 நாள் இருங்க, என்ன ஆகிடப்போகுது, இருங்க அப்படின்னு சொல்கிற உறவுகள் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அவ்வளோதான், இவங்களுடைய கதை இவ்வளோ தான் அப்படி சொல்லிட்டு போகணும். ஆனால் அதில் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜு, நீங்கள் தனிமரமாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இருந்தால் உறவுகளை கூட்டுக்குள்ளே வைக்காத யாருமே தனி மரம்தான்.
அது வந்து கடைசியில் வந்து ஒரு அவசரத்துக்கோ ஒரு எதுக்கோ ஒன்று உறவுகள் இருக்கணும். ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு ஏதோ எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, உறவுகள்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கணும். எடுத்து போட்டு செய்ய கொள்ள கூட உறவுகள் வேணும். அந்த உறவுகள் வேணும்னா நீங்கள் அந்த உறவுகளை கட்டுக்குள்ளே வைக்கணும். வைக்கணும்னா அதுங்க வர போக இருக்கணும். நீங்களும் போகணும் வரணும். இந்த மாதிரி ஒரு கூட்டு குடுத்தல் இருந்தால் தான் அந்த உறவுகள் வந்து விரிசல் விடாத இருக்கும். அட போயா பார்த்துக்கலாம், வந்தா என்ன வராக்கட்டி போனா என்ன அப்படின்னா அந்த உறவுக்கு உள்ள ஒரு விரிசல் விடும். பத்தியா நம்ம வந்தோமே, நம்ம ஒரு 2 நாள் இருன்னு சொன்னாங்களா இல்லையா, நம்ம குழந்தைங்க போகிறதுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விரிசல்லாம் விட தொடங்கும். அந்த விரிசல்லாம் வரத்துக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, என்னை கேட்டவரையிலும் பார்த்தா. அதனால் நீங்கள் என்ன இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி உறவுகள் வந்து ரொம்ப சுருங்கி போகிறதுனால, சரி நம்ம வந்து உன் வீட்டுக்கு நான் வந்தால் 4 நாள் இருக்கணும், என் வீட்டுக்கு நீ வந்தீன்னா 4 நாள் இருக்கணும், உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் எங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு இப்போ நினச்சி, இப்போ வந்து எங்கே போனாலும் ஒரு 4 நாள் உன் காசும் செலவாப்போதா என் காசும் செலவாப்போதில்லை, ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கலாம். இது உறவுகளே சொல்ல. வீட்டில் மன உளைச்சலில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லாத பிரச்சனையிலே இருக்கிறவங்க, இவங்களாம் எங்கன்னா வெளியே போனால் தான் அவங்களுக்கு ஒரு வடிகால், அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கும் எல்லா உறவுகளும் இப்படி தான் இருக்குது. முக்கியமாக முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது, கால்வாசி தான் இப்படி இருக்குது. அதில் வெளியே போனால் நல்லாயிருக்கும், சரி அப்படி இருக்கவங்களும் இப்படி தான் போய்க்கிறாங்க. அதனால் வந்து அப்போ என்ன சொன்னார், குர்ஆனில் வந்து குர்ஆன் வேதத்தில் வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான். இருந்தாலும் தானத்தில் நீ வந்து ஒரு நாள் உணவை யாருக்காச்சும் கொடுத்தினா 40 நாள் உணவை உனக்கு கடவுள் கொடுப்பார். இது எப்படி கொடுப்பார், உடனே கொடுத்துருவாரா டோட்டல் போட்டு, இன்றைக்கி நான் ஒரு நாள் சாப்பாடு போடுறேன் உனக்கு 100 ரூபாய் ஆச்சு, அதுக்கு 100 × 40 4000 இப்போ கொடுத்துருவாரா கடவுள், சொல்லு நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு. அப்படி கிடையாது. அவர் எந்த விதத்தில் எப்படி வருதுன்னு தெரியாது, நம்மளுக்கு கணக்கு தெரியாது. அந்த கணக்கு தெரியாது, நம்முடைய செல்வ நிலை உயரும். ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா, ஒரு பொருள் நீ கையில் வச்சு நான் வாங்குறேன், 1000 ரூபாய் கையில் வச்சுருப்பேன், 5000 ரூபாய் பொருளை வாங்கிடுவேன், அந்த 5000 ரூபாய் கடன் அடையணும் இல்லையா. அந்த விதத்தில் நம்மளுக்கு வேறு விதத்தில் வருமானத்தை கொடுத்து நம்மளை உயர்த்தி விடுவார். அதனால் யாருக்குமே நீங்கள் வந்து வந்துட்டாங்களே உங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருவார். ஒரு டீ வாங்கிட்டு 40 டீ உங்களுக்கு பின்னாடி வரும். இதே போல் வள்ளுவர் மட்டும் என்ன சொன்னார், எவ்வளோ சொன்னார், விருந்தோம்பலை பற்றி ஒரு அதிகாரத்தையும் எழுதி வச்சார். இது மாதிரிலாம் இருக்கணும், வாழணும். யார் வாழறா இப்போ, அது மாதிரிலாம் யாரும் வாழறதில்ல. இருந்தாலும் இந்த விருந்தோம்பல்ன்றது நல்லது. வந்த விருந்தாளிகளை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, வீட்டுக்கு வந்தவங்கள முகம் கோணாமல் இன்முகத்தோடு வரவேற்று ஒரு தண்ணி கொடுத்தாலும் நல்லது தான். அன்றைக்கும் சொன்னாங்க, இன்றைக்கும் சொல்கிறோம். இதை நீங்கள் கேட்டுக்கினா நல்லது. இந்த லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தான். மீண்டும் ஒரு பதிவில் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் உங்களை. வணக்கம், வாழ்க வளமுடன்.